வணக்கம் வெல்கம் வியூவர்ஸ். நான் யூவியன் பேக் வித் another travel vlog. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஜங்ஷனில் தாங்க இருக்கேன். ஸோ மார்னிங் இப்போ கரெக்டாக டைம் 7:50 AM ஆகுது. இங்கே மதுரை ஜங்ஷன்லேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவல் vlog தாங்க நான் பண்ண போகிறேன். மதுரை ஜங்ஷன்னு சொல்கிற ட்ராக் மட்டும் காட்டுற ஜங்ஷன் எங்கடான்னு கூட நிறைய பேர் யோசிக்கலாம். ஜங்ஷன் ரெடி ஆகிட்டே இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ வெளியே இப்போ தான் நம்ம போகிற ட்ரெயினுக்கான ஒரு ஒன்றும் இல்லை 2 டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கேன். நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ 2 பேருமே தான் இந்த ட்ராவல் vlog பண்ண போகிறோம். அது யார் என்ன எவருன்றதை நான் காட்டுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயின் வந்து 6th பிளாட்ஃபார்மில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நாங்கள் டிக்கெட் அங்கே எடுத்துகிட்டு அப்படியே இப்படி வந்துட்டோம். ஏன்னா அங்கேருந்து போய் பிரிட்ஜ் மேலே ஏறி வரதுக்கு டைம் பத்தாது. அண்ட் மோரோவர் இங்கேருந்து என்ஜினை கவர் பண்ணுன்றதுக்காக தான் இப்படி ட்ராக்கில் வந்துட்டேன். ஸோ நிறைய பேர் ட்ராக்கில் இந்த மாதிரி வந்து நடக்கிறதோ இல்லை ட்ராக்கில் க்ராஸ் பண்ணி இந்த மாதிரி இறங்கி போகிறத தவிர்க்கலாம். எனக்கு டைம் இல்லை. அட் த சேம் டைம் நாங்கள் இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படி போய் அவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமேன்றதுக்காக தான் இப்படி வந்திருக்கோம். ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருக்குது, எங்கே போகிறோம், இந்த ட்ராவல் ஃபுல்லாக என்ன மாதிரி பிளேசஸ்லாம் நான் கவர் பண்ண போகிறேன், இந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோ விஷுவலி சூப்பர் ட்ரீட்டாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி ஒரு ஸ்பாட்டு தான் இது. தம்ப்நெயில்ல நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அது எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ஜேர்னியில் எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட ட்ரெயின் இங்கே பாருங்கள் சூப்பராக நிற்கிது. நியூலி எலக்ட்ரிஃபைடு லைனில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் டீசல் என்ஜினில் தான் நம்மளோட மதுரை போடிநாயக்கனூர் பேசஞ்சர் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் 3-4 டேஸாக தான் ஃபுல்லாக எலக்ட்ரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு அப்ரூவல் கொடுத்து எலக்ட்ரிஃபிகேஷன் லைனில் பாருங்க ஜம்முன்னு மாட்டி வச்சுருக்காங்க ஒரு எலக்ட்ரிக்கல் என்ஜின் ஈரோடு WAP 737546. ஸோ இந்த ஈரோடு லோக்கோ ஷெட்டோட இன்ஜின் தான் நம்மளை இங்கே மதுரையிலேருந்து போடிநாயக்கனூர் வரைக்கும் புல் பண்ண போகுது. ஸோ ஃபுல்லி அன்ரிசர்வ்டு தாங்க இது. 25 ரூபா தான் உங்களுக்கு டிக்கெட்டு மதுரையிலேருந்து போடிக்கு. உங்களுக்கு மதுரையிலேருந்து போடிக்கு 25 rupees தாங்க டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபுல் ஜேர்னி எப்படி இருக்குது, இந்த சீனிக் வியூ ஏர்லி மார்னிங் டைம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன். இந்த வண்டியோட ரேக் ஷேரிங்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகுதுங்க. கோயம்புத்தூர்லேருந்து கண்ணூர், கண்ணூர்லேருந்து மங்களூர், மறுபடியும் மங்களூர்லேருந்து கண்ணூர், கண்ணூர்லேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து மதுரை, மதுரையிலேருந்து போடி. ஸோ இது ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மதுரையில் வந்து ப்ரைமரி மெயின்டெனன்ஸ், மறுபடியும் இங்கேருந்து இந்த லைனில் போகும், மறுபடியும் இங்கே மதுரை வந்துட்டு போடி போகும். ஸோ இந்த சர்க்கிளில் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு 2லேருந்து 3 வண்டி வந்து இந்த ஒரு ரொட்டேஷன்லேயே இருந்துகிட்டே இருக்குங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை என்ஜின்ஸ், டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:05 ஆகுதுங்க. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் நம்மளோட ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. நான் இங்கே ட்ரெயினோட லாஸ்ட்டு பாக்ஸுக்கு வந்துட்டுருங்க, லாஸ்ட்டு கோச்சுக்கு வந்துட்டேன். நமக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 கோச் இருக்குங்க இன்ஜினை சேர்த்து. இன்ஜினை சேர்க்காமல் 2 SLRD கோச்சு, 12 அன்ரிசர்வ்டு கோச்சஸ் இருக்குங்க. ஸோ 14 கோச்சஸ் இருக்குது. அதில் 2 வந்து லேடிஸ் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு இருக்கும், செகண்ட் கிளாஸு, அண்டு கார்டு இருப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு 12 கோச்சஸ் இந்த வண்டியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் தாராளமாக ஏறிக்கலாம். 25 ரூபாய்க்கு நீங்கள் மதுரையிலேருந்து போடி வரைக்கும் காலையில் ஓடுற இந்த பேசஞ்சர் எக்ஸ்பிரஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் எதுலேயுமே லைட்ஸ் இல்லை, எதுவுமே ஆன் பண்ணலை, எதுவுமே விண்டோஸ் கூட ஓப்பன் பண்ணாமல் தான் இருக்குது. ஏன்னா பேசஞ்சர் கவுண்ட்ஸ் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க. பட் நிறைய ஆஃபீஸ் போகிறவங்களாம் தெரியுறாங்க. நிறைய பேர் ஃபார்மல்ஸில் இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ட்ரெயின் வந்து ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலி இது 12 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்த வண்டி தான். நடுவில் வந்து இது அப்படியே நிறைய பேட்ரனேஜ் இல்லை, இதில் பெருசாக வருமானம் இல்லைன்றதுனால நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா லைன்லேயுமே வண்டி வருது. எங்களோட போடிநாயக்கனூர் லைனில் ஏன் வரலன்னு நிறைய போராட்டம், நிறைய விஷயம்லாம் பண்ணி தான் இந்த ட்ரெயினோட சர்வீஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஏற்ற ஈல்டு கொடுக்குதா, அதுக்கேற்ற ஒரு பேட்டர்னேஜ் வருதான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஷின் மார்க் தான். வீக்கெண்டாக இருந்தால்
அவர் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக இருக்குது, இல்லை தேனி சைடு அவர் போடி சைடு போகிறவங்களுக்கு அந்த சைடு இருக்குது இந்த வீரபாண்டி கோயில் ஆர் வேறு ஏதாவது ஒரு ஒகேஷனாக இருந்தால் மட்டும் இந்த வண்டி ஃபுல்லாகுதுன்னு கேள்விப்பட்டேன். பட் மற்றபடி இப்போ எப்படி இருக்கோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். இங்கே ஏறி அடுத்த 2 ஸ்டாப்பில் இறங்குறவங்க இருப்பாங்க. வடபழஞ்சியில் இறங்குவாங்க, உசிலம்பட்டியிலையோ இல்லை தேனிலையோ. ஒர்க் பண்ணுறவங்க பஸ்ஸில் போகிறதுக்கு பதிலாக பஸ்ஸில் 40 ரூபா 50 ரூபா இல்லை 60 ரூபா ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 25 ருபீஸில் முடியுது. ஸோ டைமிங் எனக்கு பெரிய இஷ்யூ இல்லை. இந்த டைம் ஏறி நான் போகிற டைம் அதை 9-9:30 எனக்கு போனால் போதுன்னு இருக்கவங்க, காலேஜ் போகிறவங்க முக்கால்வாசி சூஸ் பண்ணுறதாங்க இது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:20 ஆகுதுங்க. ஒரு விண்டோ சீட்டு, அதுவும் எமர்ஜென்சி விண்டோ, இந்த மாதிரி நடுவில் கம்பி இல்லாத ஒரு சீட்டாக பார்த்து உட்காந்தாச்சு. ஸோ தட் நம்ம vlog எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்னு. கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டியாக தாங்க இருக்குது. ஒரு சீட்லேயுமே 25 ரூபா கொடுத்துட்டு படுத்துக்கிட்டே போகலாம். அப்படி தான் இந்த ட்ரெயின் வந்து இப்போ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சுங்க. சிக்னலுமே வந்து ரெட்லேருந்து எல்லோவுக்கு மாறிடுச்சு, இப்போ க்ரீனுக்கு மாறிடும். மேபி இன்னொரு 1 நிமிஷத்தில் வண்டி எடுத்துடலாம். ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுது, எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுதுன்றதை போக போக அப்படியே உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ இது விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சொல்லி வாய மூடலைங்க. ஷார்ப்பாக 8:20க்கு நம்மளோட போடி நாயக்கனூர் எக்ஸ்பிரஸை எடுத்துட்டாங்க. அதாவது எக்ஸ்பிரஸ் கிடையாது, பேசஞ்சர். ஸோ எக்ஸ்பிரஸ்ன்னு எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணி டக்குன்னு அது தாங்க வாயில் வருது. ஸோ மதுரை டு போடி நாயக்கனூர் இந்த பேசஞ்சர் ட்ரெயினுக்கான ஃபுல் vlog-ஐ நீங்கள் இதில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட வண்டி எடுத்தோடனே நல்லா சல்லுன்னு ஸ்பீடாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ மதுரை ஜங்ஷன்லேருந்து அப்படியே இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்துக்கிட்டே நம்மளோட போடி நாயக்கனூர் லைனில் வண்டி திரும்பிடுச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டாக யூஸ்வலாக போகும். அப்படி போகாமல் ரைட்டில் திரும்பி உசிலம்பட்டி லைனுக்குன்னு ஒரு தனி லைன் இருக்குது. அதுதான் போடி நாயக்கனூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது ஃபுல்லாகவே எலக்ட்ரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ அதை திரும்பி தெரியுதுங்களா, அழகாக அந்த ஒரு ரைட்டு திரும்பும். இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து சிங்கிள் ட்ராக்காக தாங்க இருக்கும். ஸோ டபுள் ட்ராக் போட்டிருக்காங்களா என்னன்றதையும் இப்போ ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு போய். ஸோ டபுள் ட்ராக் போட்டிருக்காங்களா இல்லை இந்த சிங்கிள் ட்ராக்கில் மட்டும்தான் எலக்ட்ரிஃபிகேஷன் இருக்கான்றதை பார்க்கணும். பிகாஸ் டபுள் ட்ராக் போடுறதுக்கான ஒரு நீடுமே இல்லைங்க. 2 வண்டி காலையில் போகுது, அதே 2 வண்டி ஈவினிங் வருது. ஸோ இன்னொரு ட்ராக்குக்கான அவசியமும் இல்லை. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது. இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இந்த ஜேர்னி இருக்குது, எவ்வளோ ஸ்பீடு ஓட்டுறாங்கன்றதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த லைன் தாங்க டுவர்ட்ஸ் சவுத் போகிறது, திருநெல்வேலி கன்னியாகுமரி போகிறதுல அந்த லைன். அண்ட் ரைட்டில் திரும்பி இங்கே ஒரு பெரிய செவர் ஒன்று இருக்கும். இதிலேருந்து ரைட்டு திரும்பி போகிறதா நம்ம உசிலம்பட்டி தேனி போடி நாயக்கனூர் லைன். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வண்டி தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ காலையில் ஒரு எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் வந்து 2ஆவதாக போகும். ஃபஸ்ட்டு போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து வர போடி நாயக்கனூர் வண்டி. அதுவுமே வீக்லி 3 டேஸ் தான் வரும். இது வீக்லி 7 டேஸுமே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சு சைடில் ஃபுல்லாகவே அந்த எலக்ட்ரிக் போல்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது இல்லாமல் இருந்துச்சுங்க. இது இல்லாமல் இருக்கும். நமக்கு வந்து லைக் டீசல் என்ஜினில் ஓடுறதுனால அந்த டீசல் சக்கிங் சவுண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் போல்ஸ் எல்லாமே வச்சு இதெல்லாம் ஆக்சுவலி முன்னாடியே பண்ணிட்டாங்க. பட் அதுக்கான அப்ரூவல்லாம் வந்து அதுக்கப்புறமா இது வந்து அந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ டிலே ஆகி இப்போது ஃபெப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம மதுரையிலேருந்து கிளம்பி 12 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஃபஸ்ட்டு ஹால்ட்டான வடபழஞ்சிக்கு ரீச் ஆகிட்டோங்க. கிட்ட வந்துட்டோம். இன்னும்
ஒரு ஹார்ட்லி ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். ஸோ வண்டி ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ மெதுவாக ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. பாருங்க, வடபழஞ்சி எஸ்பி. கரெக்டாக 8:40 ஆகுதுங்க. வடபழஞ்சி ரீச் ஆகிட்டோம். இங்கேயுமே நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து போட் பண்ணுறாங்க. ஸோ உசிலம்பட்டி, தேனி, ஆண்டிப்பட்டி போகிறவங்க எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணி ஏறுறவங்களா இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே பெரியார் வந்து ஏற முடியாது, சிட்டிக்குள்ளே இருக்கவங்களாம். ஸோ இங்கே யூனிவர்சிட்டி கிட்ட வந்து ஆப்போசிட்டில் வடபழஞ்சியில் கிராஸ் பண்ணி இங்கே ஏறிக்கிறலாம். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து டிபோட் பண்ணுறாங்க, யூனிவர்சிட்டி போகிறவங்க எல்லாருமே. ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு 1 minute ஹால்ட்டு தாங்க. வடபழஞ்சி 1 நிமிஷம் தான் ஹால்ட்டு. ஆனால் 5 minutes டிலேல வந்திருக்கும். ஸோ இந்த 5 minutes டிலே வந்து எப்படி கோப் பண்ணுறாங்கன்றதை போக போக பார்க்கலாம். பாருங்க, அவ்வளோதான், பேசிகிட்டு இருக்க டைம் தான். டக்குன்னு அப்படியே ஹார்ன் அடிச்சாச்சு, வண்டி மூவ் ஆகிடுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையோட எல்காட் ஐடி பார்க். ஸோ அந்த வண்டி போகிறதுலாம் தெரியுதுங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கம்பெனிஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போய் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே முடிஞ்சு இன்னும் ஒரு சில இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த தனி ஏரியாவே வந்து ஐடி பார்க்காவே மதுரையில் மாத்திட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சு இந்த பிரிட்ஜை தாங்க மெயின் ரோட்ல இருந்து யூஸ் பண்றாங்க ஐடி பார்க்குள்ள போறதுக்கு. ஸோ அங்க இருக்க கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மதுரையுமே டெவலப் ஆயிட்டு வருதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா தாங்க இருக்கு. இன்ஃபேக்ட் மதுரை டெவலப் ஆயிட்டு வருதான்ற மாதிரிலாம் நான் சொல்ல வரல. ஐடி கம்பெனிஸ் இல்லாம இருந்துச்சு, இப்ப அதுவுமே வந்துருச்சு. A to Z எல்லாமே இருந்துச்சு, இது ஒன்ன தவிர. பட் இப்போ இது வந்துச்சுன்றது ஒரு சந்தோஷம். அதை தான் நான் மீன் பண்றேன். மதுரை டெவலப் ஆகலையாடான்ற சொல்லி நான் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்காம கமெண்ட்ல வந்து 4 பேர் கதறிடாதீங்க. இந்த வண்டியோட ஹால்ஸ் பத்தி நான் சொல்லிடுறேங்க. மதுரையில உங்களுக்கு கரெக்டா 8:20க்கு காலையில எவ்ரிடே மார்னிங் 7 daysமே ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 நாளுமே ஆப்ரேட் பண்றாங்க. காலையில 8:20க்கு எடுக்கிற வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆன வடபழஞ்சிங்க. வடபழஞ்சிக்கு 8:34ல இருந்து 8:35க்குள்ள வருங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு 9:05க்கு உசிலம்பட்டி ரீச் ஆகுங்க. அதுக்கப்புறம் 9:25க்கு ஆண்டிப்பட்டி. அதுக்கு அடுத்து 9:43க்கு தேனி. அப்புறம் உங்களுக்கு 10:30க்கு போடி நாயக்கனூர். ஆக்சுவலி 9:40க்கும் 10:30க்கும் பெரிய ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. அது ஏதோ சிக்னல் இஷ்யூஸ் இல்ல வந்து வண்டி எடுக்க லேட் ஆகுது, இந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் டீசல் ரன் ஆகிட்டு இருக்கப்ப இந்த டைமிங் தான் மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ அதுல வந்து நிறைய உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும், சிக்னல் இஷ்யூஸ் இருந்திருக்கும். ஸோ அதுக்காக அந்த ஸ்லாக் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ 10:30ன்றது உங்களுக்கு டெஃபினட்டா 10:05க்குலாம் எவ்ரிடே ரீச் ஆகுதுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இன்னைக்கு எப்படி எத்தனை மணிக்கு போறாங்கன்றதையும் பார்க்கலாம். இந்த வண்டிக்கு மொத்தமாவே உங்களுக்கு மதுரையில இருந்து போடிக்கு நடுவில் ஒரு 4 ஸ்டாப்பிங் தாங்க. வடபழஞ்சி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி, மொத்தமே 4 ஸ்டாப் தான். இன்ஃபேக்ட் நடுவில் பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க, 4 ஸ்டாப் மட்டும் தான் போதுமா இல்ல வேற ஏதோ இன்னொரு ஸ்டாப்பிங் வைக்கலாமான்னு. பட் அந்த அளவுக்கு பேட்ரனேஜ் இல்லையே, அதுதான் இங்க பெரிய இஷ்யூவா இருக்கு. மக்களுக்கு தேவைப்படுது, சுத்தமாவே ரன் ஆகலைன்னா நிறைய லாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் ரன் பண்ணோம்னா நமக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது, அதுலயும் லாஸ்ல தான் ஓடுது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இது மக்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது ஒண்ணு. இன்னொன்னு, மதுரையில இருந்து இந்த 2.5 hours விட கம்மியா தேனிக்கு உங்களுக்கு பிரைவேட் பஸ்ல கூட்டு போயிருவாங்க. ஸோ முக்கால்வாசி பேர் வந்து பிரைவேட் பஸ்ல சீக்கிரமா போயிடலான்ற ஒரே ஆப்ஷன் தான். இந்த டைமிங்ல ஆப்ரேட் பண்றதுனாலதான் இந்த ட்ரெயினுக்கு இப்ப இந்த அளவுக்காவது பேசஞ்சர்ஸ் ஏறுறாங்க. இதுவும் இல்லைன்னு வச்சுக்காங்களேன், ஒரு 1/4 மணி நேரம் முன்ன பின்ன ஒரு 9 மணிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அது எந்த பயனுமே இல்லாம போயிடும். இப்ப 8:20 இருக்கிறத வந்து ஒரு 8 மணி, 7:45, 7:30 இப்படிலாம் எடுத்தாங்கன்னா இன்னும் பேசஞ்சர்ஸ் ஜாஸ்தி ஆகலான்றது என்னோட கருத்து. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து அஃபிஷியல்ஸ் மூவ் பண்றாங்கன்றது போக போக தான் தெரியும். இப்ப இந்த எலக்ட்ரிபிகேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சு வண்டி நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்குங்க, செம்ம ஃபாஸ்டாவும் பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்கு. முன்னாடியாவது டீசல் என்ஜின்ல அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்ப டக்கு 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 டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டு புழுதி பறக்க போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ வீடியோல கவர் ஆகல இல்லைன்னு தெரியல, கண்ணில் அவ்வளவு தூசி இருக்குங்க, அவ்வளோ புகை, அவ்வளோ புழுதி அடிச்சு தெறிக்க விட்டுட்டு இருக்காரு லோகோ பைலட். இந்த இடம் பஸ்ல டிராவல் பண்ற நிறைய பேருக்கு நல்லாவே தெரியுங்க.
ஸோ உசிலம்பட்டியிலேருந்து மதுரைக்கு வரப்ப இந்த ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஒரு பாலம் கட்டுற வேலை போயிட்டு இருக்கு. இந்த ரயில்வே ட்ராக் லைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு நல்ல மெமரி கொடுக்குங்க. ஏன்னா இந்த ட்ரெயின் கிராசிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணதுனால நடுவில் எந்த ஒரு ட்ரெயின் வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு செக் பண்ணாலோ ஏதாவது ஒரு இன்ஜின் மட்டும் ரன் பண்ணி அது ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணாங்கன்னா கூட இந்த இடம் வந்து அத்தனை கூட்டணிக்கும் அவ்வளோ பேர் பார்ப்பாங்க. ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்பாட் தான் அது. இப்போ இந்த ட்ரெயினுக்காக நிற்கவே ஒரு ஆம்புலன்ஸ் வேறு வந்திருக்கு. சீக்கிரமா கேட்டு விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். எப்பவுமே நம்ம எவ்வளவோ டிராவல் பண்றோங்க. பட் ஆனா நம்ம சொந்த ஊருக்குன்னு வரப்ப அது எப்படி வேணாலும் இருக்கட்டுமே, மலைப்பகுதியா இருக்கட்டும் இல்ல வறண்டு போன இடமா இருக்கட்டும் இல்ல அது எப்படி ஒரு சரௌண்டிங்கா இருந்தாலும் நம்ம சொந்த ஊருக்குன்னு வரப்ப அது பஸ்ஸோ ட்ரெயினோ காரோ பைக்கோ எந்த ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல வந்தாலுமே நமக்குன்னு அது ஒரு ஒரு தனி விதமான ஒரு ஒரு அஃபெக்ஷன் ஒரு 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 இமோஷன் இருக்கும் இல்லையா? அப்படிதாங்க இருக்கு. ஏன்னா எத்தனை டைம் நம்ம மதுரைக்கு வந்துட்டு போறோம், நம்ம ஊருக்கு விசேஷம் நல்லது கெட்டதுன்னு வந்துட்டு போறோம், எல்லாம் பண்றோம். பட் ஆனா இந்த ட்ரெயின் ஜேர்னின்றது ரொம்ப கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கோம். மதுரை வரைக்கும் ட்ரெயின்ல வந்துட்டு கூட நிறைய டிராவல் பண்ணி மாறி போயிருக்கோம் பஸ்ல. பட் ஆனா உசிலம்பட்டிக்கோ இல்ல தேனிக்கோ வந்து ட்ரெயின்ல போறதுன்றது ரொம்ப ரேரா தான். அதுவும் இப்ப ரீசெண்டா இந்த ஒரு போன 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் ஒரு 3 வாட்டி தாங்க தேனி ட்ரெயின்லயே போயிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து யூசேஜ் இருக்கு. பட் ஆனா இந்த பேசஞ்சர் ட்ரெயின் வந்து கரெக்டா காலையில அந்த ஒரு 6-6:30 போல உசிலம்பட்டி ரீச் ஆகிற மாதிரி நிறைய பேட்டர்னைஸ் கொடுத்து நிறைய ஒரு 2-3 ரன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நிறையவே பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா என்னோட ஒப்பீனியன் எனக்கும் தோணுது. ஏன்னா நிறைய பேர் வந்து காலையில இந்த டைம்ன்றப்ப சென்னையில இருந்து வந்துட்டு 6-6:30 மதுரை வராங்கன்னா இதுக்குன்னு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு மறுபடியும் போறதுக்கு பதிலாக அந்த 1 மணி நேரத்துல நான் வீட்டுக்கே போயிருவேன்னு பஸ்ல ஏறி போயிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ட்ரெயின் ஜர்னிஸை நிறைய பேர் தவிர்க்கிறாங்களே தவிர ட்ரெயின் ஜர்னி போக பிடிக்காம கிடையாது. ஸோ நம்ம ஊருக்கு இதே ரூட்ல தான் பஸ்ல போறோம். இது வாழ்க்கை அந்த பக்கம் பேரலா ரோடு போகுங்க. ஸோ பஸ் ரூட்ல அந்த பக்கம் தான் இருக்கு. ஸோ அந்த ரூட்ல பஸ்ல போயிட்டு இருக்கோம். இந்த சினாரியோ தான், இந்த சீனரி தான், இந்த சரௌண்டிங் தான், இதே மலை இப்படியே தாங்க இதே தான் பார்த்துட்டு போவோம். ஆனா ட்ரெயின்ல போறோம். ஸோ அதுதாங்க ஒரு பெரிய பிளஸ், அது ஒரு பெரிய ஹாப்பினஸும் கூட. டைம் பார்த்தீங்கன்னா 9:04 ஆகுதுங்க. 4 மினிட்ஸ் டிலே. 4 மினிட்ஸ் டிலேல உசிலம்பட்டி வந்திருக்கோம். ஸோ அதே டைமிங் தான் கீப் அப் பண்ணுறாங்க. வடபழஞ்சியில் ஒரு 4 to 5 மினிட்ஸ் டிலே ஆச்சு. ஸோ அதே தான் இங்கேயும். எனக்கு தெரிஞ்ச ஆண்டிப்பட்டி தேனியுமே அதே மாதிரி 3 to 4 மினிட்ஸ் டிலேல தான் போவாங்க. பட் போடிநாயக்கனூர் கண்டிப்பாக அட்வான்ஸாகவே போயிடுவாங்க. நான் ஸ்லாக் டைம் நடுவில் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. தேனிக்கும் போடிக்கும் நடுவில் அவ்வளோ நேரம் ஆகவே ஆகாது. ஸோ 10 o'clock மேக்ஸிமம் ரீச் ஆயிடலாம். ஸோ கைஸ் நம்ம ஊர் உசிலம்பட்டி. ஸோ நம்ம ஊர் ஸ்டேஷனில் வந்துட்டு எப்படி இறங்காமல் போகிறது? 1 நிமிஷம் ஹால்ட்டு தான். பட் அந்த 1 நிமிஷம் ஹால்ட்டாக இருந்தாலும் இறங்கி வீடியோ எடுத்துடலாம், பேசிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ நம்ம ஊருக்கு வந்துட்டு எதுவும் வாங்காமல் போனால் எப்படிங்க பாருங்க, தட்டு வடை சமோசா இது எல்லாமே இந்த அம்மா கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். ஸோ 1 மினிட் ஹால்ட்டு தான். வண்டி எடுத்துட்டாங்க. ஏறா இது இருக்குமா? ஏறா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீபோர்டிங் பேசஞ்சர்ஸ் ஜாஸ்தியாக தாங்க இருந்தாங்க. ஆன் போர்டிங் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் மதுரை டு உசிலம்பட்டி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பேசஞ்சர்ஸுமே வராங்க போல். இதுக்கு அடுத்து வந்து தேனிக்கு வெரி ஃபியூ இருப்பாங்க. போடிநாயக்கனூருக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியல. ஸோ லாஸ்ட்டாக போடியில் நான் இறங்கும் போது எத்தனை பேர் இருக்காங்க, ட்ரெயின் எம்டியாக தான் இருக்கா இல்லை அட்லீஸ்ட் தேனியிலேருந்து ஆளுங்க யாரும் ஏறுறாங்களான்றதை போக போக பார்க்கலாம். சிங்கிள் ட்ராக் தாங்க. ஸ்டேஷனில் மட்டும்தான் உங்களுக்கு டியூவல் ட்ராக்ஸ் வரும். ஸோ சிங்கிள் ட்ராக்ல தான் நம்மளோட ஜேர்னி ஃபுல்லாகவே இருக்குங்க. மலைப்பாதையை ஒட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு சிங்கிள் ட்ராக் தான் இப்போதைக்கு ஃபீஸிபிளாக இருக்கும். அண்ட் பாருங்க, இந்த ட்ரெயின் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ டிராஃபிக் இருக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு. இந்த ரோட்லலாம் இவ்வளோ வண்டி நின்று நான் பார்த்ததே இல்லை. பட் ட்ரெயின் வரப்போ மட்டும்தான் அப்படி இருக்கும். இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் நார்மல் ஆயிரும். ஸோ காலையில் வர அந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்புறம் இந்த பேசஞ்சர் இந்த 2 டைம் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி அவ்வளோ க்ரௌட் இருக்கும் ரோட்ல.
இந்த ட்ரெயின் ஜேர்னியோட சூப்பரான ஸ்பாட், எக்ஸைட்டிங்கான ஸ்பாட் இப்பதாங்க வரப்போகுது. ஸோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆண்டிப்பட்டி கணவாய்ங்க. ஆண்டிப்பட்டி கணவாய் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவோம். ஸோ நான் இங்க இருந்து காட்டுறதா இல்ல அங்க படிக்கட்டு கிட்ட போய் காட்டுறதான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல தான் அங்க உட்காந்துருக்கேன். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே அவ்வளவு சூப்பரான ஒரு வியூ இருக்கும். நம்ம அந்த ரெண்டு மலையை குறைஞ்சு நடுவில் ரயில்வே ட்ராக் போட்டிருப்பாங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் நல்ல வேலை இப்ப தெரியுதுங்களா எதுக்கு நான் விண்டோ சீட் வந்து எமர்ஜென்சி விண்டோ இருக்கிற மாதிரி போட்டேன் அப்படின்னு. ஸோ தாராளமா கை அழகா வெளியே நீட்டி சூப்பரா வீடியோ எடுக்கலாம். இந்த அழகான ஸ்பாட்டை பாருங்க. ஆல்ரெடி நம்ம சென்னை எக்ஸ்பிரஸ்ல இருந்து வரப்ப அதை கவர் பண்ணியிருப்பேன். இந்த இனாகுரல் ரன்னுக்கு அப்புறமா பேசஞ்சர் ஃபர்ஸ்ட் பண்றேன். ஆண்டிப்பட்டிக்காக அந்த உள்ள ஓட்டி பாருங்க. செம்ம சூரிய வியூங்க. நல்லா படிக்கணும் அதனாலதான் இது ஐகானிக் ஷாட்ஸாக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கணவாய் ரூட் வந்துருச்சுங்க. எவ்வளவு வண்டி நிக்குதுன்னு இந்த ஒரு ட்ரெயின் தான். இந்த கணவாய் ரூட் அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடங்க. தேனியில இருந்து இல்லைங்க, தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு அழகா இருக்கும். மலை பிரதேசத்துல இப்படி இருக்கிறது வேற, பட் நார்மலா இருக்கிற இடத்துல இருக்கிறது தாங்க பெரிய ஹைலைட். உங்களுக்கு ரெண்டு சைடுமே இப்படிதாங்க இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே ஃபுல்லா மலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். நடுவுல நமக்கு ரயில்வே ட்ராக் நல்லா ஃபாஸ்டா அடிச்சு ஓட்டிட்டு இருக்காரு. அது எமர்ஜென்சி விண்டோன்றதுனால அப்படியே ஆளே வெளியே இழுக்கிற அளவுக்கு காத்து அடிக்குதுங்க. வெயில் அடிக்குது பிளஸ் காத்துமே அவ்வளவு அழகா அடிக்குது. அதுதாங்க ஹைலைட். இதுல கரெக்டா 9:25க்கு ஆண்டிப்பட்டி ரீச் ஆயிட்டோங்க. நம்ம மதுரையில இருந்து தேர்ட் ஸ்டாப் ஆண்டிப்பட்டி ரீச் ஆயிருக்கோம். ஸோ இது ஒரு 1 minute டிலேல தான் வந்திருக்கு. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஸோ நமக்கு ஸ்லாக் டைமும் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் அட்வான்ஸாகவும் போகக்கூடியதா இது. நீ அடுத்து தேனிக்கு போர்டுக்குள்ள அட்வான்ஸாக போயிடுவாங்கன்னு நம்புகிறேன். அதே சமயம் ஆண்டிப்பட்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஆரம்ப காலத்தில் இந்த காஜ் கன்வர்ஷனுக்குலாம் முன்னாடி இருந்தே அந்த பழைய டீசல் இன்ஜின் ஓடிட்டு இருக்கப்போ அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி ரன் ஆகிறப்ப கூட ஆண்டிப்பட்டி, தேனி, போடியில இருந்தெல்லாம் வெஜிடபிள்ஸ் நிறையா வந்து மதுரைக்கு வந்து கொண்டு போவாங்க. ஸோ அதுக்கான பர்பஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டிப்பட்டியில் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கான காரணமே. இப்போ இது நிறையவே பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டவுன் ஆயிடுச்சு. ஸோ தேனிக்கு அடுத்து ஆண்டிப்பட்டி தான் பெரிய இடம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இங்கே இந்த ஏரியாவை சுற்றி. ஸோ அதான் இந்த இடத்துக்கான ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. அண்ட் இப்போ ஆண்டிப்பட்டியில் 1 minute ஹால்ட்டுக்கு அப்புறமா வண்டி எடுத்தாச்சுங்க. அடுத்து நமக்கு இருக்க 2 ஸ்டாப்ஸ் தான் தேனியும் போடி நாயக்கன் வரும். ஸோ விஷுவலாக வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பிளாக் கவர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்துமே உங்களுக்கு போக போக அழகு அதிகமாகிட்டே தாங்க போகும். ஸோ மதுரையிலேருந்து வரப்போ உங்களுக்கு ஒரு விஷுவல் இருக்கும். அதுக்கு அடுத்து உசிலம்பட்டி டு தேனிக்கு நடுவில் ஒரு சூப்பரான விஷுவல் இருக்கும். இதுக்கு அடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்மில் செட்டப்பு, அப்புறம் இன்னும் வந்து ஜாஸ்தியாக க்ரீனரி இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த செட்டப் தாங்க நான் சொன்னது. பாருங்க, ஃபுல்லா உங்களுக்கு விண்மில்ஸ் தான் இந்த ஏரியா ஃபுல்லா. அது இந்த வருஷநாடு ஏரியா, அப்புறம் கண்டமனோடு, ஆண்டிப்பட்டியில இருந்து டுவர்ட்ஸ் இந்த பக்கம், அதாவது ஆண்டிப்பட்டி இப்படி போவோம் டுவர்ட்ஸ் அந்த ஒரு ஈஸ்டர்ன் டைரக்ஷன்.
இல்லைங்க, ஆண்டிப்பட்டியில இருந்து வருஷநாடு போற டைரக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த மாதிரி தான் விண்மில் செட்டப் இருக்கும். நம்ம ஏற்கனவே வருஷநாடுக்கு வந்து சென்னையில இருந்து ஒரே ஒரு எஸ்சிடிசி கவர்மெண்ட் பஸ் பிளாக் போட்டிருப்பேன். அதுலயுமே உங்களுக்கு இதை ஃபுல்லா கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். பஸ்ல வரப்ப கூட உங்களுக்கு இவ்வளவு கிட்ட தெரியாதுங்க. பஸ்ல வந்து இந்த ட்ரெயின் போடுது, இதுக்கு அந்த பக்கம் ரைட் சைட்ல தான் கொஞ்சம் தள்ளி தான் பஸ் ரூட் இருக்கு. இது வந்து ஊருக்குள்ள வேற ஏதாவது ஊருக்குள்ள வரவங்க ஸ்பெசிபிக்கா வர ஓன் வெஹிக்கிள் ஏதாவது 1-2 வண்டி வரும் பாத்தீங்களா, அப்ப வரப்ப மட்டும்தான் இதெல்லாம் தெரியும். லைக் இந்த ஊருக்குள்ள இருக்கவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஆக்சசபிளா இருக்கும், பக்கத்துலயே. இதுக்கெல்லாம் நடுவில் குட்டி குட்டி ஒத்தையடி பாதை மாதிரி போயிட்டு இருக்கோங்க. நான் பைக்ல நிறைய டைம் வந்திருக்கேன், அதை வச்சுதான் சொல்றேன். இதுதாங்க நம்ம தேனி கலெக்டர் ஆஃபீஸ். இந்த பில்டிங்க்கு அந்த பக்கம் இருக்குது, அதோ அந்த ஒயிட் கலர் பில்டிங் தான். அண்ட் தேனி புது பஸ் ஸ்டாண்டுமே வந்துடுங்க. பேரலாக, அதாவது ரோடும் ட்ராக்கும் வந்து பேரலாக பக்கத்துலேயே இருக்கும் இந்த ஸ்பாட்டில் மட்டும். இந்த ஸ்பாட்ல தாங்க ரொம்ப வருஷமா பாலம் கட்டுறேன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் இந்த பாலத்துல வந்து ஒரு பாதி பர்சன்ட் கூட முடிச்ச மாதிரி தெரியல. அதுவும் அங்க பாருங்க, உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் பஸ்ஸோட கஷ்டப்பட்டு நவுந்து போறாங்களா. இந்த பாலம் இப்படியே தாங்க இருக்கு ரொம்ப வருஷமா. அதுல பாருங்க இன்னொரு வண்டி, கேரளா வண்டி போகுது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கோட்டயமா ஒரு மூணார் வண்டியா தான் இருக்கணும். மதுரையில இருந்து போற வண்டி இது. ஸோ 1-2 வண்டி மதுரை டு திருவள்ளா. அண்ட் இந்த ரோட்டு தான் புது பஸ் ஸ்டாண்ட் போற வழிங்க. இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் ஸ்பாட்ஸ். தேனி மக்கள் எல்லாருக்குமே தெரியும், அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. ட்ரெயின் ஸ்பாட்டிங்கா இருக்கட்டும், ட்ரெயின்ல இருந்துகிட்டு ரோட்ல வர பஸ் ஸ்பாட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஃபேவரட்டா நின்று பார்க்கக்கூடிய ஒரு இடம்னா அந்த ஜங்ஷன் தான். ஸோ அந்த கால வேலைகள் இவ்வளவு தூரத்து வரைக்கும் வருன்ற மாதிரி போட்டிருக்காங்க. எப்ப முடிக்க போறாங்கன்னு தான் தெரியல. அண்ட் நம்மளோட தேனி மெயின் ரோடுங்க. ட்ரெயின் அப்படியே இப்படி போறது இல்லை, மெயின் ரோடு அப்படியே நேரம் உள்ள போகுங்க. யோசிப்பாங்க இங்க இருக்கவங்களாம், ட்ரெயின் வரணும்னு ஆசைப்படுறோம், ஆனா நம்ம வெளியே போறதுக்கு மட்டும் வரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ட்ரெயின் வரப்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கேட் போட்டுருவாங்க. வேலைக்கு போறவங்க இல்ல ஏதாவது அவசரமா போறவங்கலாம் குனிஞ்சு போவாங்க. 2 வீலர்ல போறவங்க, சைக்கிள்ல போறவங்கன்னா பரவாயில்லைங்க, 2 வீலர் ஸ்கூட்டினா கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க கீழே குனிஞ்சு கூட. பெரிய வண்டி, காரு இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா நின்று தாங்க ஆகணும். மதுரையில எப்படி ஸ்டார்ட் ஆகி வெளியே வடபழஞ்சி வரப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க இங்க இருக்கும். 2 சைடுமே லெஃப்ட் அண்ட் ரைட்டுமே வீடு இருக்கும், நடுவுல ரயில்வே ட்ராக்குங்க. இதெல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி சூப்பரா வச்சிருந்தாங்கன்னா, அப்ராட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனையோ கண்ட்ரீஸ்ல வந்து அந்த சைனால நினைக்கிறேன், சைனாவோ வியட்நாமா, 2 சைடுமே ஷாப்ஸ் இருக்கும், நடுவுல ட்ரெயின் வரப்ப மட்டும் ஷாப்ஸை மூடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாமே கூட இதெல்லாம் அழகா டெவலப் பண்ணலாம். ஆனா நம்ம ஊர்ல எப்படிங்க டெவலப்மெண்ட்டுக்கான வார்த்தையை எடுக்க விட மாட்டாங்களே. மக்களும் அதுக்கான ஹெல்ப் பண்ணணும், கவர்மெண்ட்டும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இது சூப்பரான ஒரு ஸ்பாட்டா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி டேட்டியா இல்லாம அழுக்கா இல்லாம நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்பாட் உண்மையிலே அருமையான ஸ்பாட்டுங்க. மழை பெய்யறப்ப இந்த ஸ்பாட் நீங்க வந்து பார்க்கணும், அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. ஏன்னா இந்த ஸ்பாட்லாமே நான் வந்திருக்கேன் நிறைய டைம், எப்படி இருக்குன்றத நான் பார்த்துருக்கேன்றதுனாலதான் உங்களுக்கு அது அப்படி இருக்குன்றதை நான் சொல்ல விரும்புறேன். ஸோ தேனி ரயில்வே ஸ்டேஷன் 9:40க்கு ரீச் ஆயிருக்கோங்க. பாருங்க எல்லா க்ரௌடுமே இங்கே தான் இறங்குறாங்க. பாருங்க மொத்த க்ரௌடுமே இறங்கிடுச்சுங்க. எவ்வளோ க்ரௌட் பீப்புள் இருக்காங்க பாருங்க. எல்லாருமே இறங்கிட்டாங்க, உள்ளே இருக்க எல்லாரும். அண்ட் 5 மினிட்ஸ் அட்வான்ஸாகவே வந்திருக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக அட்வான்ஸாக தான் போகும். ஆன் டைம் போகிறத காட்டிலும் முன்னாடியே சீக்கிரமாகவே போய் ரீச் ஆயிடுவோம். இன்னும் நமக்கு ஒரு ஸ்டாப் தான் இருக்குது இங்கேருந்து போடிநாயக்கனூர். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் நிப்பாட்டுவாங்க. சென்னையிலேருந்து வர எக்ஸ்பிரஸ்லாம் அங்கே தான் நிப்பாட்டுவாங்க. இதுவுமே நான் ஒரு டைம் இங்கே நிப்பாட்டி பார்த்துருக்கேன் டீசல் இன்ஜினில் வரும்போது. பட் அப்போ நான் vlog எடுக்கல. இப்போ செகண்ட் பிளாட்ஃபார்ம் நிப்பாட்டியிருக்காங்க. அங்கே பாருங்கள் நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே உசிலம்பட்டி, தேனி, ஆண்டிப்பட்டி அங்கேருந்து தேனிக்கு வரவங்க எல்லாருமே இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா கரெக்டான டைம் தானே. காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து 10 o'clock ஸ்டார்ட் ஆகும், 9:30 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ட்ரெயினில் வரவங்க 9:30, 9:35க்கு வந்து இறங்கிட்டு அப்படியே நேரம் இங்கேருந்து காலேஜுக்கு போயிடலாம். ஸோ 1 minute ஹால்ட்டுக்கு அப்புறமா இங்கே தேனியிலேருந்து நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுதுங்க.
ஸோ வண்டியோட இன்டீரியர்ஸ் நான் காமிச்சிடுறேங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ட்ரெயின் எப்பவுமே காட்டிடுவேன். இன்டீரியர்ல பேசஞ்சர்ஸ் இருந்ததுனால டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் காட்டல. இப்ப பாருங்க, பேசஞ்சர் இந்த போடி நேக்னர் பேசஞ்சர்ல எமர்ஜென்சி செயின் கொடுத்துருக்காங்க, ஹூக் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹேங்கர்ஸ், ஸ்விட்சஸ், பிளக் பாயிண்ட். அது மொபைல் ஃபோனுக்கு மட்டும்தாங்க போட முடியும். ஸோ எமர்ஜென்சி ஓப்பனபிள் விண்டோ இருக்கு. இதுதான் நான் இப்போ உட்காந்துருக்கேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் ரேக் இருக்கு. இதில் நம்மளாம் யாரும் ஏறி உட்கார முடியாது, பேக் மட்டும்தான் வைக்க முடியும். இதில் தாராளமாக நீங்கள் ஏறி உட்காந்து வரலாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எக்ஸ்பிரஸ்ல லிஃப்ட் பண்ண முடியும், ஆனால் இதில் பண்ண முடியாது. ஸோ 2 சைடில் அழகாக நீங்கள் ஜம்முன்னு படுத்துக்கிட்டே கூட வரலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாக்ஸஸ்லையுமே உங்களுக்கு மிரர் இருக்கும், தண்ணி வருது, வாஷ் பேசின். இதுலயுமே உங்களுக்கு ஒரு ஹேங்கர் இருக்கு. அது எது கொடுத்துருக்காங்க தெரியல, யாருக்கு ஹேங் பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ட் 2 ரெஸ்ட் ரூமுங்க, 2 சைடுமே நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சுத்தமா ஒரு குறை கூட இல்லாத அளவுக்கு சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க. இது ரேக் ஷேரிங் பண்றதுனாலயா இல்ல யூஸ்வலாவே இப்படிதானான்னு தெரியல. ஸோ ஒரு பாக்ஸ் நடுவில் ஃபுல்லா இந்த ஒரு அட்டையை போட்டு அடைச்சிருக்காங்க, இதுக்குள்ள போக முடியாது. ஹார்ட்லி இந்த கம்பார்ட்மெண்ட்ல நான் 3 பேர் தாங்க இருக்கோம். வேற ஒரு பேசஞ்சர் இருக்காரு, நானும் என் ஃப்ரெண்டு மோகன், 3 பேர் தான் இருக்கும் இந்த கம்பார்ட்மெண்ட்ல. பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ ஜோக்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரிஜினலாவே ரிவ்யூ சொல்றாரு. மோகன், நீ எல்லாத்தையுமே நான் இன்டர்வியூ எடுக்கிறேன், கூட வேற உங்ககிட்ட எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா எத்தனையோ பேச யாரையும் தெரியாதவங்க எல்லாம் கூட பேசுறாரு. நீ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரெயின் ரூட்ல வந்திருக்க இல்லையா, மதுரையில இருந்து இந்த போடி நாயக்கனூர். பஸ்ல இதுக்கு முன்னாடி பைக்ல ஒரு வாட்டி வந்திருக்கோம் நம்ம. இப்போ ட்ரெயின்ல வந்தது எப்படி இருக்கு? ட்ரெயின்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா சுத்தி பசுமையான ஊர். ஓகே, அப்புறம் நீ பண்ற காமெடி எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் தலையெழுத்தேன்னு கூட வரேன், பாத்துக்கங்க மக்களே, தலையெழுத்தேன்னு கூட வராப்லையா. ஆனா எல்லா டைமும் நான் எங்க போனாலும் கூட வருவான். அப்ப பாத்துக்கங்க, இன்ட்ரெஸ்டோட இல்லாதவன் வருவானா? எல்லாருக்கும் அமையாது மோகன் இந்த மாதிரி கூட இப்படி சுத்துறதுக்கு. அதுக்குதான் ஏன் சிங்கிளா சுத்திட்டு இருக்க? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஜோடியா மக்களே, இதெல்லாம் நான் வீடியோல போட மாட்டேன். போடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க, ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே நம்மளோட என் கிரெடிட்ஸ் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த பைபிளை விட அடுத்து நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியல. ஸோ அதனால ஐயோ இவ்வளோ நேரம் மைக் இங்கே இருந்துச்சு, அப்போ நான் பேச கேட்டுச்சேன் தெரியல. டப்பிங்ல ஆட் பண்ணிடுவா. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடி நாயக்கனூர் மூணார் போட்டாங்க. இதில் அப்படியே நேராக போனீங்கன்னா உங்களுக்கு போடிமெட்டு மூணார் அந்த ரூட் வந்துடும். நம்ம இங்கே போடி நாயக்கனூர் ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல போலங்க, அப்படியே நடுவில் இருக்க தேர்ட் பிளாட்ஃபார்ம் போகுது. ஐ மீன் செகண்ட் பிளாட்ஃபார்ம் தான், அது தேர்ட் ட்ராக் போகுது. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. மேபி யூஸ்வலாகவே இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற பேசஞ்சருக்கு. ஏன்னா எக்ஸ்பிரஸ் வரப்போ கண்டிப்பாக இங்கே தான் நிப்பாட்டுவாங்க. ஆனால் இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் வரதுக்கான டேட் கிடையாது. இன்னைக்கு நைட்டு தான் சென்னையில், அங்கே மண்டே ஈவினிங் கிளம்பும். நேற்று நைட்டு இங்கே போடி நாயக்கனூர்லேருந்து கிளம்பிடுறோம். ஸோ மேபி அவங்க அதை யூஸ்வலாக இருக்கிறத ஃபாலோ பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க போல. அதுவும் கரெக்ட் தாங்க. ஏன்னா இப்போ ஒரு நாள் இங்கே ஒரு நாள் அங்கே நிற்பாட்டினா காஸ்மெட்டில் ஏறுறவங்க இந்த பிளாட்ஃபார்ம் ரெடியாக வருவாங்க, அந்த பக்கம் போய் பார்த்தா ட்ரெயின் இங்கே நிற்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக யூனிஃபார்மாக ஃபாலோ பண்ணுறாங்க போல. பட் தட்ஸ் குட். பாருங்க, 10:30 வர வேண்டிய இடத்துக்கு 9:54 ரீச் ஆகிட்டோங்க. கிட்டத்தட்ட 36 நிமிஷம் அட்வான்ஸாக வந்துருக்கேன். ஸோ இந்த பேசஞ்சர் ட்ரெயின் 30 நிமிஷம் 36 நிமிஷம் அட்வான்ஸாக வருதுன்றப்ப அது ஏன் ஸ்கெடியூல்லேயே 10 o'clock போடக்கூடாதுன்னு தெரியல. எப்பயாவது தானே டிலே ஆக போகுது. 10 o'clockே போட்டாங்கன்னா அட்லீஸ்ட் நிறைய பேர் ஓகே 10 மணிக்கெலாம் கூடி போயிருதா, 8:20 எடுத்துட்டு 10 மணிக்கு போகுதுன்றப்ப நம்ம கிளம்பிடலாம், நம்ம வந்துடலாம். இது நம்ம இந்த ட்ரெயின் இதை சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்ல வரலாம் இல்லையா? எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இந்த ஜேர்னி நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல, எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ போடி நாயக்கனூர் ரீச் ஆகிட்டோங்க. எல்லாருமே இறங்கி போயாச்சு, ஒரு காக்கா கூட இல்லை. ஃபுல் எம்டி ரேக்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. சாயந்தரம் 5:30 தாங்க இந்த வண்டி எடுப்பாங்க. சாயந்தரம் 5:30
ஆமாம், சாயந்தரம் 5:30க்கு தான் இந்த வண்டி எடுப்பாங்க. 5:30க்கு எடுத்து 7:30க்கு மதுரை போகும். பாருங்கள், எல்லாருமே இறங்கி அப்படியே நேராக போய் மேலே ஏறி வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மிஸ்ட்டாக தாங்க மூடி இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், ட்ரெயின் இப்படி வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு கிராசிங் இருக்கும். அது அப்படியே நேராக போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மலை ஃபுல்லாக போடிமெட்டு மூணார் மலை தான். ஒன்றுமே தெரியல பாருங்கள். இதுவே வந்து மத்தியான டைமில் சம்மர்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் அவ்வளோ ஃபாகியாக தெரியும். இந்த இடமே வந்து சம்மர் தானே இதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ நல்ல வெயில் அடிக்குது, சுளீர்னு வெயில் அடிக்குது. ஆனால் பாருங்கள், உங்களுக்கு எந்த விஷுவலுமே இல்லை, அந்த அளவுக்கு மிஸ்ட்டு கவர் ஆகிருக்குங்க. அதனால தான் போடி நாயக்கனூர் அவ்வளோ அழகான ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் பாருங்கள், இங்கே நம்ம வந்து இன்ஜின் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு போயிடுச்சு பாருங்கள். இது வந்து இப்போ லாஸ்ட் ரேக் ஆயிரும். அந்த இன்ஜின் அப்படியே ரிமூவ் பண்ணி லாஸ்ட்டாக நேராக போயிட்டு அங்கேருந்து அந்த மிடில் ட்ராக்கில் கொண்டு வந்து இதில் இருக்க ரேக்கோட ஃபஸ்ட்டு பாயிண்டில் வச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு இங்கேருந்து போகிறப்ப இந்த வழியாக புல் பண்ணிவிட்டு போவோங்க. இதான டெய்லி ப்ராசஸ். ஸ்பாட்டில் இப்போவே வந்து டக்குன்னு வந்து வச்சுட்டாங்கன்னா லாஸ்ட்டாக சாயந்தரம் எடுக்கிறப்ப வந்து இந்த பஞ்சாயத்து தேவையில்லைன்னு இப்போவே இருக்க லோக்கோ பைலட் வந்து அதை ரிமூவ் பண்ணி வச்சுருவாங்க. காலையில் வர சென்னையிலேருந்து வர எக்ஸ்பிரஸ்க்குமே அப்படி தான் பண்ணுவாங்க. இங்கே வந்து லாஸ்ட்டில் வந்து நிப்பாட்டினோடனே ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி போய் மிடில் இருக்க ட்ராக் வழியாக கொண்டு போய் ஃப்ரண்ட்டில் மாட்டிடுவாங்க. ஸோ இதுதாங்க யூஷுவல் ப்ராசஸ். ஸோ அப்படியே போடி நாயக்கனூர் இந்த ரயில்வே ட்ராக்கோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் ரயில்வே ட்ராக்கும் கிடையாது. இதுதான் லாஸ்ட் ரயில்வே லைன். நம்மளோட இந்த போடி நாயக்கனூர் ஊரை தாண்டி ரயில்வே லைனே கிடையாதுங்க. ஸோ மதுரையிலேருந்து ரைட்டு திரும்பி இப்படி வரும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நேராக போனால் சவுத் சைடு, உங்களுக்கு சவுத் சைடு போகிற டைரெக்ஷனில் இருந்து ரைட்டு திரும்புகிற இடம் தான் நம்ம உஸ்லம்பட்டி லைன். அதில் இதுதான் டெட் எண்டுங்க. இதுக்கப்புறம் ரயில்வே ட்ராக்கும் கிடையாது, இதுக்கு ட்ராக் அமைக்கிறதுக்கான இடமும் கிடையாது. ஃபுல்லாக மழை தான் இதுக்கப்புறமா. ஸோ இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா இந்த மிடில் ட்ராக்கில் போயிடுச்சுங்க. அப்படியே அங்கே போய் ஃப்ரண்ட்டில் வந்து கப்பல் பண்ணிவிடுவாங்க. நம்ம இந்த லாஸ்ட் ரயில்வே லைன்லேருந்து அப்படியே ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து இங்கேருந்து வெளியே போக போகிறோங்க. ஸோ இந்த ஜேர்னி வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு மதுரையிலேருந்து போடி வரைக்கும், நடுவில் ஆண்டிப்பட்டி கனவா எப்படி இருந்துச்சு, என்னென்ன டைமுக்கு வந்து ரீச் ஆகுது, எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி சொல்லிட்டேன். இது ஒன்று தான் நான் பண்ணாமல் இருந்தேன். கண்ணுக்கு தெரிஞ்சு பக்கத்தில் ஒரே ஊராக இருந்துக்கிட்டு இதை நம்ம vlog பண்ணாமல் இருக்கமேன்னு தோணுச்சு. இப்போ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சடனாக கிளம்பி மதுரை வந்து இதையுமே பண்ணிவிட்டேன். எல்லாமே அமைஞ்சிருச்சுங்க கரெக்டாக. ஸோ விதிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாயந்தரம் 5:30க்கு மேலே தாங்க எடுப்பாங்க. இன்றைக்கி வந்து சென்னை ட்ரெயின் வந்து கிடையாது, நாளைக்கு தான். ஸோ அதனால் இந்த ஒரு ட்ரெயின் தான் சாயந்தரம் போடியிலேருந்து கிளம்புற வண்டி. அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க. இதுக்கப்புறமா நான் எங்கே போகிறேன்றது எனக்கே தெரியாது. வெளியே போயிட்டு எந்த பஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் போகணும். பாருங்கள் அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. எங்கே போகிறேனே தெரியாமல் கூப்பிட்டு வந்துட்டுருக்கேடா அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்கேன். ஸோ எங்களோட ஜேர்னி இங்கே போடி நாயக்கனூரில் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நம்மளோட சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் எப்படி இருக்குன்றதோ மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பர்சனல் மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்லாம் பண்ணுறீங்க. அது ரொம்ப நல்லது, ரொம்ப தேங்க்ஸ், அது நான் நன்றி சொல்கிறேன். பட் யூடியூப்லேயும் கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் சேனல் எப்படி இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய வரும். ஸோ அதையுமே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுமே மானிட்டைஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு வருது. கிட்டத்தட்ட 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட போகுது. இன்னும் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க 4000 ஆகிறதுக்கு. ஸோ இன்னும் 4000ன்றது 44 மில்லியன் இப்போல்லாம் நீங்கள் ஆக்குவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த ட்ராவல் vlogs எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், சிரிக்கிறான் இவன். இதை அதை பண்ண ஐடியா கொடுப்பான், ஆனால் இந்த மாதிரி ஏதோ பேசுகிறப்ப சிரிச்சிருவான். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அன்டில் தென் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் ஒலியோவின் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பை, see you.